யோபு காலத்துல யோபுவின் சோதனையெல்லாம் முடிஞ்சு கர்த்தர் அவனை ரெட்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணின பிறகு எல்லாமே டபுள் 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 டபுள். மகன் டபுள், மகள் டபுள், ஆடு, ஒட்டகம், மாடு எல்லாமே டபுள். டபுள் டபுளான ஆசீர்வாதத்தை யோபு அடைந்து அவன் சுகித்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் போய் அவனை பேட்டி எடுக்க போனான். இப்ப நிறைய பேர் எடுக்கிறாங்க இல்லையா பேட்டி, ஊழியக்காரங்களை நிறைய பேர் பேட்டி எடுத்து யூடியூப்ல போடுறாங்க இல்லையா, அது மாதிரி யோபு போய் பேட்டி எடுக்க போய் ஒருத்தர் போயிருக்கிறார். சார், உங்க சோதனை காலத்துல நிறைய விஷயம் வந்துச்சு, நீங்க சந்திச்சீங்க, ஏகப்பட்ட விஷயம். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, ஆடெல்லாம் போயிடுச்சு, மாடெல்லாம் போச்சு, ஒட்டகம்லாம் போயிடுச்சு, வேலைக்காரங்கெல்லாம் போயிட்டாங்க, மகன் மருமகன் எல்லாமே, மகள் மருமகன் எல்லாம் இறந்துட்டாங்க, வீடு போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க உடம்பு ஆரோக்கியமே போச்சு, தூக்கமில்லாமல் போவோம், கஷ்டப்பட்டீங்க, வலி வேதனை, ஐயோ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தோஸ்து, உங்க நெருங்கிய நண்பர்கள்லாம் வந்தாங்க இல்லையா, ரொம்ப தோஸ்து. அவங்களால ஒரு ஆறுதல் கிடைக்குமா எதிர்பார்த்தீங்களா என்னங்க யோபு? பார்த்தேன் தான், ஆனா அதுவும் கிடைக்காம போச்சுல. மாறுதலா இருந்துச்சு உங்களுக்குன்னா எல்லா பக்கமும் குடைச்சல் தானே என்ன. இந்த மாதிரி நிறைய உங்க சோதனை காலத்துல நீங்க நிறைய 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 நீங்க சந்திச்சீங்க, சம்பவங்களை சந்திச்சீங்க. நிறைய கண்டிப்பா நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க, உடல் அளவுல மனதளவுல நீங்க ரொம்பவே நீங்க பாதிக்கப்பட்டீங்க. உண்மைதானே யோபு? ஐயோ ஆமா, தான் எழுதியிருக்கோம்ல, நாங்க தான் ரொம்ப நான் பாதிக்கப்பட்டேன். இப்ப எங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு பேட்டி எடுக்கிறோம்னா, இந்த விஷயங்கள்லாம் நீங்க பாதிச்ச இத்தனை விஷயங்கள்ல உங்களை ரொம்ப பாதிச்சது எது அப்படின்னு பேட்டி கேட்கிறாரு, பேட்டி எடுக்கிற கேட்கிறாரு. இவ்வளவு பாதிச்சிருக்கேன் உங்களை, அப்பா, படிக்கவே எங்களால முடியலங்க, இவ்வளவு பாதிப்பு, இதுல உங்களுக்கு ரொம்ப பாதிச்சது எது அப்படின்னு கேட்டா, எல்லாம் பாதிச்சது, ரொம்ப பாதிச்சது எதுன்னு கேட்டா யோபு என்ன சொல்லியிருப்பாரு? என்ன சொல்லியிருப்பாரு? எங்க தோஸ்து கிடக்குறாங்க விடுங்க, பிள்ளைங்க கூட இல்லைங்க, பிள்ளைங்க போயிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேங்க, எங்க ஆரோக்கியத்தெல்லாம் இழந்து நிக்கிறேங்க, சொத்தெல்லாம் போச்சுங்க, பத்த குறைக்கு தோஸ்தெல்லாம் போட்டு கொள்றாங்க நம்மள. இதுல என்ன பெரிய பாதிப்புனா, கட்டிக்கிட்ட பொண்டாட்டி நீ புரிஞ்சுக்காம செத்து போன்ட்டா, அதாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மனைவி புரிஞ்சுக்காம ஜீவனை விடும், இனத்துக்கு நீ வாழ்ற. ஏங்க, கூட இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க, என் கூட தான் உட்காந்து சாப்பிட்டாங்க நல்லா இருக்கும்போது, அவ்வளவு கிடைச்சிச்சிங்க. சோதனை காலத்துல மக இறந்துட்டான், மக இறந்துட்டா, ஆறுதல் சொல்ல யாருப்பா? சொல்லுங்க, உண்மையில யாருதான் ஆறுதல் சொல்லி இருக்கணும்? அப்படியே அகென்ஸ்ட். இவங்க கூட செத்துப்போன்னு சொல்லல, யாரு தோஸ்துங்க. ஆனா மனைவி சொன்னா, என்னத்துக்கு வேஸ்ட், நீ என்னத்தை நம்பிட்டு இருக்கிற, ஏதாவது செஞ்சு சரி பண்ணணும் நிலைமைய, இப்படி உட்காந்துட்டு இருந்தா அப்படி அப்படின்னு. இத்தனை வருஷம் கூட இருந்து எல்லாம் சாப்பிட்டு எடுத்து அனுபவிச்ச கெட்டிக்கிட்ட மனைவி, மகன்கள்லாம் அப்பதான் வந்தாங்க, மகள்லாம் அப்புறம் தான் வர்றாங்க. மனைவி சொன்னதுதான் என்ன ரொம்ப பாதிச்சுன்னு சத்தியமா சொல்லுவார் யோபு. நீ வேணா பேட்டி வேணா எடுங்க. ஆமீனா? இதான் இந்த யோபினுடைய நிலைமை. அப்ப யோபு எவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திச்சு வந்திருக்கிறாருன்னு கவனிங்க. சாதாரண ஆள் கிடையாது யோபு, பெரிய பாதிப்பு, பாதிப்புகளிலே பெரிய பாதிப்பே சந்திச்சிட்டார் மனுஷன், அதையும் கடந்து கடந்து வந்துட்டார். இது என்ன அவனுக்கு, இதுல என்ன பலன் அடைஞ்சிருப்பாரு யோபுனா, இதுக்கப்புறம் தான் சிநேகிதர் வந்து பார்க்க வர்றாங்க. யோபு மனைவியும் யோபை பத்தி பேசுனதுக்கு அப்புறம் தான் சிநேகிதர்கள் பார்க்க வர்றாங்க, வந்து வச்சு வச்சு செய்யறாங்க. யோபு என்னமோ ஒரு ஆறுதல், அடப்போனா கட்டிக்கிட்டவளையே புரிஞ்சுக்கல,
தோஸ்துக்கு என்னடா புரிஞ்சுக்க போறீங்க? அட போடா, போடா போடா போடா, பேசிட்டு போங்கடா போடா. அவனுக்கு அந்த இடத்துல ஆறுதலா இருக்கு. அந்த சம்பவம் 3 தோஸ்துக வந்து இவனை புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அம்ப விடும்போது அவனுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்திருக்கும். போடா, நீங்களா என்னடா அவளே அப்படியே அவளே காரி துப்பிட்டு வெளியே உட்கார வச்சிருக்கா, நீங்களா என்னடா? புரியுதுங்களா? வேலைக்காரனை வேலைக்காரியே கெஞ்சுற அளவுக்கு ஆயிடுச்சு. நீ தண்ணி விடுமான கெஞ்சுறான் பாவம். மனைவி கண்டுக்கிட மாட்டேங்கிறா. அப்ப 3 சேவர்களுடைய அவங்களுடைய பேச்சு அவனை தாக்கு பிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவம் அவனை பலப்படுத்துச்சு. விடுறா விடுறா, அவளே அப்ப அவளே விட்டுட்டா, நீ என்னடா பெரிய பேச வர்றீங்க? புரிஞ்சுக்கிட்டீங்களா? தான் யோபினுடைய வாழ்க்கை, யோபின் சரித்திரத்துல எழுதப்படாத உண்மைகள். எழுதப்பட்டது நமக்கு தெரியும், அதனுடைய எழுதப்படாத ரகசியங்கள், மர்மங்கள், உண்மைகள்லாம் அதுல இருக்கு. யோபை போய் பேட்டி எடுத்தீங்கன்னா சுவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது இதை கண்டிப்பா சொல்லுவார். என்னை ரொம்ப பாதிச்சது இதாங்க, ரொம்ப ரொம்ப பாதிச்சிருந்துச்சுங்க, புரிஞ்சிக்கவே இல்லைங்க. நான் புரிஞ்சுக்கிட்டு தான் வாடான்னு நினைச்சேங்க, எல்லாம் வாங்கி கொடுத்தேங்க, நான் புரிஞ்சுக்கிட்டு தான் வாடான்னு நினைச்சேங்க. ஆனா சோதனை வரும்போதாங்க எனக்கு தெரிஞ்சது. புரிஞ்சுக்கல அப்படின்னா எனக்கு அப்பதாங்க தெரிஞ்சது. மனைவி கூட என்னை புரிஞ்சுக்கலன்ட்டு அப்பதான் எனக்கே தெரிஞ்சது. அது வரைக்கும் இல்லை, நல்லா புரிஞ்சிருக்கா அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேங்க.